சிவன் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுன்னா என்னன்னு தெரியும், அறிவுனா என்னன்னு தெரியும், ஆன்மானா என்னன்னு தெரியும். ஆக நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுடைய இந்த ஸ்தூல உடலுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த உடலையே உங்களால சரிப்படுத்த முடியாது. ஐயா சொன்ன மாதிரி மிக மோசமான உடல். ஆனா அது தேவை நம்மளுக்கு. ஏன் தேவைன்னா அது உள்ள இருக்கிற மனசையும் அறிவையும் ஆன்மாவையும் நம்ம தயார்படுத்துறதுக்காக. மனிதருக்கு மட்டும்தான் இந்த 4 விதமான ஆற்றல்களும் இருக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது. தேவர்கள், மூவர்கள், சித்திர முனிவர்கள் கூட கிடையாது. அவங்களே வேற மாதிரி இருக்காங்க, சூட்சமா இருக்காங்க, மேல இருக்காங்க. இப்ப நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சிவராத்திரி அன்னைக்கு யார் யாரெல்லாம் சிவனை வணங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மேல இருந்து அவங்களுடைய சக்திகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆக யார் யாரெல்லாம் இங்க வணங்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஆற்றல்கள் ஏற்படும். அப்போ இந்த 4 திறமைகள், அந்த 4 விஷயங்கள்ல உடல், மனசு, அறிவு, ஆன்மா, இந்த 4ஐயும் காப்பாத்துறதுக்கு முதல்ல உடலை காப்பாத்திக்கணும் சார். உடலை எப்படி காப்பாத்துறதுன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு தயவுசெய்து அழிஞ்சு போகாத, அதாவது பூச்சி பிடிக்காத, துரு பிடிக்காத, நாத்தடிக்காத உணவுகளை சாப்பிட கத்துக்கணும். அப்படி சில உணவுகள் இருக்குது. நன்றி. இந்த நம்மளுக்கு சொற்பொழில் ஆற்றிய சாமிநாதன் ஐயா பார்த்துமா, சொற்பொழில் ஆற்றிய சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு நமது சாமி அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கை தட்டுங்க. ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நம பார்வதி பதே, சிவனே போற்றி. ரொம்ப நன்றி அம்மா, எல்லாரும் ரொம்ப நன்றி. கோயிலுக்குள்ள கும்பிடக்கூடாது, ஓகே, ரொம்ப நன்றிம்மா. இதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. அன்பு ஒன்று போதும், சிவனோட அன்பு போதும். என்னால முடிஞ்ச போது திருப்பி வருங்க. சிவா, நீங்க இந்த மாதிரி சொற்பொழிவு செய்தி எல்லாம் செஞ்சுட்டு எங்கிருந்தா ரொம்ப 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 சந்தோஷம். உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். சரிங்க சிவா. சிவாய் நம. மறந்து போச்சு. நன்றி நண்பர்களே. அதுதான் சொல்லிருக்கேன் ஐயா, அதுதான் சொல்றாங்க ஐயா. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நான் நடக்குது தெரியாது சொல்லுங்களா? சரி, முதல் கால பூஜை முடிஞ்சது. முதல் கால பூஜைக்கு பஞ்சகவியம் பண்ணோம். பஞ்சகவியம்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பஞ்சகவியன்றது மாட்டு வர பால், அதுல இருந்து வர நெய், அதுக்கப்புறம் அவருடைய கோமியம், தயிர், அதுக்கப்புறம் பசு சாணி, 5 சேர்ந்ததுதான் பஞ்சகவியம். அத முதல் காலத்துல நம்ம சிவபெருமானுக்கு பூஜை பண்றோம். முதல் கால பூஜை யார் செய்யறாங்கன்னா பிரம்மா செய்யறாங்க. முதல் கால பூஜை பிரம்மா செஞ்சு அவர்கிட்ட அவரு வாங்குறாரு. அப்ப ஒரு காலத்துக்கும் ஒவ்வொரு அடியார்கள் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி முதல் செய்யறது படைக்கும் கடவுளான பிரம்மா தான் செய்யறாரு. 2வது கால பூஜை மகாவிஷ்ணு செய்யறாரு. மகாவிஷ்ணு செய்யறதுனால தான் நம்ம துளசி